வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். சூப்பர் சிங்கர் புகழ் பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு ஏப்ரல் 16th வந்து மேரேஜ் ஆயிருக்கு. டிஜே வசி அப்படிங்கிறவரோட மேரேஜ் ஆயிருக்கு. அது அவங்களோட வலைத்தளத்திலே இன்ஸ்டாகிராம்லேயே அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக வாழ்த்து சொல்லிக்கலாம். அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட் அமீர் பாவனிக்கும் ஏப்ரல் 20th கல்யாணம் போல இருக்குது. வித்தின் 4 days டிஃப்ரென்ஸில் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு பிரியங்கா தேஷ்பாண்டே யாருன்னு தெரியாதவங்களுக்கு அவங்க வந்து விஜய் டிவி புகழ் சூப்பர் சிங்கர் ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ணினவங்க. அதே மாதிரி பிக் பாஸில் வந்து ரன்னராக வந்தவங்க, குக் வித் கோமாளியில் வின்னராக வந்தவங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டேக்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ 2 நாளாக அவங்களோட கல்யாணத்தை பற்றி தான் எல்லா வலைதளங்கள்லேயும் போயிட்டுருக்கு. நம்மளும் அதை பற்றி பேச போகிறோம். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனமாற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்து சொல்லிக்கலாம். இப்போ நான் எதுக்கு இந்த போஸ்ட் போட்டேன் அப்படின்னாக்க, அவங்களோட இன்ஸ்டா பேஜில் அவங்க போஸ்ட் போட்டதும் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு நிறையா விஜய் டிவி கோ ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதே சமயத்தில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருந்ததுங்க. கிழவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா, டைவர்ஸ் ஆக வாழ்த்துக்கள், தாத்தா வராரு கதற விட போகிறாரு, நீ அவளை கட்டிட்டு என்ன பண்ண போறியோ, அதே மாதிரி நீ இன்னொரு வனிதாவா அப்படின்லாம் சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. அதெல்லாம் பார்க்கவே வேதனையாக இருந்ததுங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்து எல்லாத்துக்குமே எனக்குமே கொஞ்சம் மாற்று கருத்து, பிக் பாஸ்லெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மாற்று கருத்து இருந்தது தான். ஆனால் நம்ம கருத்தை வைக்கும்போது இது வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பில் நம்ம கங்க்ராச்சுலேஷன்ஸை தவிர்த்து நம்ம வேறு எதையும் பற்றியும் நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அது வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பப்ளிக் ஷோ பண்ணும்போது நம்ம மாற்று கருத்து இருந்ததுன்னா அதையுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வைக்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு இதையுமே வந்துட்டு நம்ம கருத்து வைக்கிறோன்னா அதுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வைக்கிறது தான் நியாயமாக இருக்கும். இது அவங்களோட பர்சனல் மேட்டர். அவங்க கல்யாணம் ஆயிருக்கு, நமக்கு பிடிச்சதா நம்ம வந்து வாழ்த்துவோம். இப்போ நமக்கு ஒரு வேளை அது வந்து அவங்கள அந்த பர்சனாலிட்டியே பிடிக்கலையா, நம்ம வந்து ஒன்றுமே வாழ்த்தாமல் நம்ம போயிடுறது ஒரு விதத்தில் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அதான் சொன்னேனே, எனக்குமே நிறையா மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அவங்களுமே நிறைய லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அவங்க ஆல்ரெடி இது அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ், ஃபர்ஸ்ட் மேரேஜில் ப்ராப்ளம், லாஸ்ட் இயர் குக் வித் கோமாளினால் ஒரு பிரச்சனை வந்தது. ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம மேலும் மேலும் ஒருத்தரை வந்து நம்ம கமெண்ட்ஸ்னால காயப்படுத்த வேண்டாமே. அவங்க வந்து நல்லா இருக்கட்டும், நல்லா கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவங்க ஹாப்பி மேரிட் லைஃப் அவங்களுக்கு. நம்ம இதை சொல்லிக்கணும்னு நினச்சேன் நான். அதனால தான் இந்த பதிவை நான் போடுறேன். நம்ம எல்லாருமே இன்னிலேருந்து பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் போடுவோம். நமக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அதை அழகாக எடுத்து வைப்போம் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.